வணக்கம். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற பெயரில் 1.31 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு 2023ஆம் ஆண்டு முதல் மாதந்தோறும் தலா ரூ.1000 வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமைத் தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உள்ளிட்ட பெண்கள் சார்ந்த திட்டங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் மகளிர் உரிமைத் தொகை கொடுக்கக்கூடாது என மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நீதிமன்றங்களுக்கு சென்ற பாஜக அங்கு அந்த திட்டங்களை தேர்தலை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியது. அதுபோல் தமிழகத்திலும் தேர்தலுக்கு முன்பே இந்த திட்டங்களை நிறுத்த பாஜக முயற்சி செய்ததாகவும், அது தனக்கு தெரிய வந்ததால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு தலா 1000 கோடைக்கால தொகுப்பு நிதியாக ரூ.2000 என மொத்தம் 5000ஐ யாரும் எதிர்பாராத வகையில் திடீர் ட்விஸ்டாக விடிந்ததும் வங்கிக் கணக்கில் திமுக அரசு போட்டுவிட்டது. இந்த ரூ.5000 பணத்திற்கு எத்தனையோ விமர்சனங்கள் அரசுக்கு எதிராக வந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அந்த பணம் மக்களுக்கு மருத்துவம், கல்வி கட்டணம், மருந்து உள்ளிட்ட பல்வேறு அவசர தேவைகளுக்கு உதவியது என்பதை மறுக்க முடியாது. இந்நிலையில் பீகார் சுய உதவி குழு பெண்களுக்கு தலா ரூ.10,000 என ஒரு திட்டத்தை அப்போதைய ஜேடியு, பாஜக அரசு கொண்டு வந்தது. இதுதான் அந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு வெற்றியை வாரி தந்தது என சொல்லப்பட்டது. அதுபோல் தமிழகத்திலும் சுய உதவி குழு பெண்களுக்கு ரூ.10,000 நிதியுதவி வழங்கப்படும் என சொல்லப்பட்டது. இதை என்டிஏ கூட்டணி அறிவிக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் அந்த ரூ.10,000ஐ 1.51 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க திமுக அரசு முடிவு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு அந்த பணத்தை செலுத்த முடிவு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: திமுகவுக்கு பின்னடைவு. இன்று காலை 7 மணிக்கு 1.51 கோடி பெண்களுக்கும் தலா ரூ.10,000ஐ வழங்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் நல்ல வேளையாக தமிழக தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமையே அறிவித்துவிட்டது. இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனே அமலுக்கு வந்ததால் திமுக பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என தெரிந்துவிட்டது. அதனால்தான் அரசு கஜானாவை காலி செய்து புதிதாக பொறுப்பேற்கும் அரசை கடனில் தத்தளிக்க திட்டமிட்டது. இதெல்லாம் நடக்காமல் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்தது என அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு தலா ரூ.10,000ஐ இன்று காலை வரவு வைக்கப்பட்டிருந்த திமுக திட்டமிட்டிருந்த நிலையில் தேர்தல் தேதியை அறிவிப்பால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து திமுகவின் பிளான் சுக்குநூறாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது.